ஹலோ, வணக்கம். பரசுராமன் தான் அந்த மாவேலி. யாருக்கும் தெரியல. கேரளாவை கண்டுபிடிச்ச பரசுராமன் என்ன பண்ணான், சிவன்கிட்ட போய் சொன்னான், நல்லா ஒரு ஊர் இருக்குது, என்ன பண்ணுறது, விவசாயம் பண்ணுறதுக்கு அது சத்துப்பு நிலமாக இருக்குது, பாம்பு நிறைய இருக்குன்னு சிவன் சொன்னான், அங்கே என்ன விவசாயம் பண்ணலாம் அப்படின்னா, நெல் விவசாயம் பண்ண முடியாது. இப்போ என்ன விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது, தென்னை மரம் வைக்கலாம். அப்போ சிவன் சொன்னால், இலங்கையில் இழவர் சமுதாயம் இருக்குது, அவங்க தான் தென்னை மரம் பனிநீர் எடுப்பாங்க. அப்போ கல் கிடையாது, பனிநீர் எடுப்பாங்க. அதை நம்ம சக்கரை இதெல்லாம் எடுக்கலாம், வெள்ளெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தென்னங்கல்லில் பனிநீர் அப்படின்னு கொண்டு கேரளாவை கொண்டு வச்சு, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நிறைய பேரும் போய் அந்த ஊரை சதுப்பு நிலத்தை ஊராக்குறாங்க. அப்போ பில்டிங் எல்லாம் அங்கே கட்ட முடியாது, எப்போ வேணாலும் கடல் வரும் போகும். அங்கே பூமி அதிர்ந்துக்கிட்டே இருக்கும், நிறைய பாம்பு. அப்போ நிறைய காடு சுத்தம் பண்ணி அதில் ஒரு ஊர், அதில் இந்த பிராமணம் குடியேறிட்டு இவங்களெல்லாம் வேலைக்காராக்கிட்டாங்க. அப்போது இந்த மாவேலி இல்லை, இப்போ பரசுராமன் மழுறிஞ்ச கேரளம் சுத்தம் பண்ணி எடுத்த இடம். அவர் என்ன பண்ணுவார், அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஊரை இந்த 3 பார்ட்டையும் சேர்ந்து அதுக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்து விவசாயம் செய்ய ஐடியா கொடுக்கறது முருகன். அந்த முருகன் தான் பின்னால். இப்போ கூட நீங்கள் வேணா பாரு, கேரளாவில் இருக்கிறவங்க முருகன் கோவில் பழனிக்கு போவாங்க, ஐயப்பன் கோவிலுக்கு அவ்வளோ பேர் போக மாட்டாங்க, பழனிக்கு தான் போவாங்க. முருகன் கோவில் போய் மொட்டை அடித்து காது குத்தி, எங்களுக்கு குலதெய்வம் முருகன் தான். இப்படி இருந்துன்னு இருக்கும்போது ஊர் ரொம்ப சிரமமாகிடும். புதுசு கடல் எடுத்து போய் வந்த ஊரில் ஒரு தென்னை இதுக்கெல்லாம் 1000 காய் அந்த மரத்தில் காய்க்குது. மாங்காய், வாழைப்பழம், பலாப்பழம் அப்படிலாம் கொட்டி கிடக்கும். இதை மாதிரி இருக்கும்போது இந்த பெரிய பில்டிங்கை கட்ட முடியாது, எல்லாம் குழி தான், கிணறுலாம் எடுக்க முடியாது. அந்த சிரமமாக இருக்கிறப்போ மராட்டியிலிருந்தும் இந்த ஆந்திராவிலிருந்தும் ஒரிசாவிலிருந்து எல்லாம் மக்கள் குடியேறி இருக்கு, சீனாவிலேருந்து கூட மக்கள் குடியேறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பின்னாளில் வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது கல்லறுக்கிறது இவங்க சிவனோட ஐடியாவில் முருகனும் பரசுராமனும் சேர்ந்து கட்டி ஊர் பெருசாகி நல்லா வரும். அப்போ தான் இங்கே இந்த பிரச்சனை, இந்த நாமத்துக்கும் பட்டைக்கும் பிரச்சனை, சண்டை. இந்த மாதிரி இருக்கும்போது ஏழைங்களுக்கெல்லாம் சம உரிமை கொடுத்து எல்லாரையும் கஷ்டப்படுறவங்க அங்கே பொய், பித்தலாட்டம், குட்டி பசங்க இறக்குறது, அப்புறம் திருட்டு, இந்த ஆழக்கு, திருட்டுப்படி, இது எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது, மாவேலி நாடு வாணிடுங்காலம் மனுஷர் எல்லாரும் ஒன்று போலே ஆபத்தம் இல்லாத இருந்த காலம் ஆதிகளே வாதிகளேதுமில்ல கள்ளப்பறையும் ചെറുന്നഴിയും கள்ளத்தரங்களும் மற்றொன்றும் இல்லை பாலாம்பரணங்கள் கேட்பானில்லை. இந்த இப்போ இருக்கிற மாதிரி கற்பழிக்கிறது அது இது எந்த தப்பும் இல்லை. கொஞ்சம் கோவக்காரன் அது பரசுராமன். சோம்பேறியாக உட்காந்துருந்தா அவர் சும்மா இருக்க மாட்டார். நான் அது இது சாமி கிமின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறவங்களாம் கழுமரத்தில் ஏற்றுவார், அதுவும் செய்வார். கோவம்காரன். ஆனால் ராஜான்னு கூடி அப்படி பெரிய பில்டிங் கட்டின்னு இருக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நாமக்காரங்களுக்கு பொறாமாயிடும், இவ்வளோ ஒரு க்ஷேமமாக இருக்குது ஊர். அவரோட குரு சுக்ராசேரி, இவர் தான் எல்லாம் பூஜையெல்லாம் செய்வார். அப்போ இவனை எப்படியாவது கவுத்துடணும் அப்படின்னு இவங்க ஐடியா பண்ணி, விஷ்ணு பிராமணம் அந்த சின்ன ஒரு குழந்தை மாதிரி போயிட்டு பூமி கேட்பார், 3 அடி பூமி கேளுங்க எனக்கு உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போது
இவருக்கு அந்த சூதுவாது கிடையாது. சரி தந்துடுறாங்க அப்படின்னு. ஆனால் சுக்ராச்சேரி இது கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொல்லுவார், வேணாம் வேணாம் கொடுக்காத, சுக்ராச்சேரி இந்த கிண்டி முரடையில் போய் ஒளிஞ்சிக்கும். அப்போ இந்த தண்ணி எடுத்து ஜலம் எடுத்து பண்ணாதானே பூஜை பண்ண முடியும், நிலம் தானம் கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணோம், ஒரு குச்சி எடுத்து குத்துவாங்க. அதனால் சுக்ராசேரியில் கண் அதிலிருந்து இந்த இடது கண் தெரியாத போயிருக்கும். அப்புறம் வர சுக்ராசேரி கதையில் சுக்ராசேரிக்கு இந்த இடது கண் இருக்காது. அவன் வந்து சொல்லுவார், வேணாங்க இதில் ஏதோ சதி இருக்குது, நீங்கள் பண்ண வேணான்னு சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அது பூஜை பண்ணி கொடுக்கும். ஒரு பெருசாகி பயங்கரமாயிட்டார். பயங்கரமாக ஆகவே பூமி ஒரு அடிக்கு சொர்க்கம், பூமி ஒரு அடிக்கும் சொர்க்கம் 2வது அடிக்கும் 3வது அடி கால் வைக்க இடமே இல்லாத போது இவர் தரேன்னு சொன்னவர் தானே, நீ என் தலையிலே கால் வச்சுக்கோ சொல்லும். அப்போ இவர் இந்த பொதுமக்கள் வந்து கேட்பார், நீங்கள் இந்த மாதிரி பாதாளத்துக்கு போனான்னா அப்புறம் என்ன ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ஆவணி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் நேற்று விடியறதுக்குள்ளே 3 மணிக்குள்ளே வந்துடுறேன்னு. அன்னைக்கு தான் அந்த பூஜை பண்ணி என்ன அவர் சாப்பிடுவாருன்னா, பச்சரிசியை அடை செய்து வாழை இலையில் வச்சு, மண் பாத்திரம் இருக்குது சட்டி, அதில் வச்சு தேங்காய் திரி வச்சு கொட்டி அது சுட்டு இந்த தும்புப்பூ வீட்டில் நல்ல பூ, சாமியை வந்து உள்ளே வந்து சேர்க்கக்கூடாது, சாமி போட்டால் உள்ளே வச்சு கும்பிடக்கூடாது, அவர் வெளியில் தான் வச்சு கும்பிடணும். நாங்கள் தரை கட்டி வெளியில் வச்சு தான் கும்பிடுவோம். உள்ளே சேர்க்க விஷ்ணு ஒத்துக்க மாட்டார். அப்போ இவரை எங்கே கொண்டு போய் விட்டாங்கன்னு தெரியுமா? அதுதான் இது தென்னா அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ. அங்கே வந்து அந்த இந்த கோவிலெல்லாம் இருக்குது. அங்கே போய் மெக்சிகோவில் இவர் வாழ்ந்துருக்கு. அல்லது அதை கீழ்லோகன்னு சொல்கிறது அதுதான் மெக்சிகோ. இங்கேருந்து நேராக மெக்சிகோ. அது கொண்டு போனதை எப்படி கொண்டு போய் விட்டாருன்னா, ராவணன்ட விமானம், புஷ்ப விமானத்தில் கொண்டு, அந்த விமானம் இன்றைக்கி கூட இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை வந்தபோது அந்த மலையோரத்தில் அந்த அப்படி அந்த விமானம் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. அது பார்த்து அதை எடுக்க முடியல, அது ஏதோ ஒரு இது பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை தொட முடியல இன்னும் மனுஷருக்கு. ஆனால் நிறைய பேர் போய் பார்த்தாங்க, அதில் சம்ஸ்கிருதத்தில் எழுத்து இருக்குது. அப்போ வந்து அந்த பிளெயினில் தான் கொண்டு போய் விட்டாங்க. அங்கே போயிட்டு பிறகு தான் நம்மளுக்கு இந்த ஒரு பிரமிடு மாதிரி வச்சு கும்பிடுவாங்க. நம்ம இந்த பிரமிடு மாதிரி இருக்கும், அந்த களிமண்ணால் செய்து நாங்கள் அந்த சாணி இந்த ஓடு உடச்சி அதில் பூசி அதில் பூ வச்சு அதை தான் காக்கரிப்பெண், அது பேர் திருக்காரிப்பெண்ணும் கூப்பிடுவாங்க, காக்கரிப்பெண்ணும் கூப்பிடுவோம். அதை வச்சு படைக்கும்போது ஒரு பேர் சொல்லுவாங்க, அராஃபே அரு உரு. அது என்ன பாஷைன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஆனால் அப்படி கும்பிடுவாங்க அந்த சாமி. அந்த அப்புறம் தான் பின்னாடில் அது வந்து செவ்விந்தியர்கள்னு சொன்னாங்க அந்த இடத்த. அந்த ஒரு பாட்டில் கூட ரஜினி கூட போய் அங்கே பாடிட்டு வந்தார். அந்த பிரமிடு மாதிரி இருக்கும், அதை வச்சு இன்றைக்கும் கேரளாவில் அத்தத்துக்கு பிறகு அது விற்பாங்க. இப்போ சூளையில் வச்சு இப்போ அது ஒரு வியாபார முறையாக அந்த திருக்காரியப்பனை விற்கிறாங்க. நாங்கள் குட்டிக்காலத்தில் நாங்கள் வாங்கி செய்வோம். ஆனால் இது வந்து பொறாமை பிரகாரம் வந்து தான். மாவேலிக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் இவரை வச்சு பிண்டம் வச்சு அனுப்புவாங்க. அது சரியான பிராமணர்களுக்கு அது விஷயம் தெரியும். அங்கே இன்றைக்கும் 10 நாள் அங்கே சாப்பாடு போடுவாங்க. அல்லாத இதுதான் ஓணாம் பண்டிகை. அது அந்த ஓணம் எனக்கு வந்தது குட்டி வயசில் நடந்ததுனால இப்போ சரியாக சொல்ல தெரியல. ஏதேதோ கதை கேட்டுறாங்க. அவர் வந்து குண்டாகவும் இருக்க மாட்டார், ஒல்லியாகவே இருப்பார். வெள்ளி மாடத்தில் தான் அவர் இருந்தார். அவர் சதித்து ஏமாத்தினது மெக்சிகனுக்கு அனுப்புனாங்க. மெக்சிகோ, அமெரிக்காவில் தென் அமெரிக்காவில் மெக்சிகோ. இன்னும் அந்த சரித்திரம் எனக்கு சரியாக எழுதி இருந்தது. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்கு கேன்சராக வந்து இறக்கவே நாங்கள்லாம் பயந்து அந்த ஓலைச்சூடியில் பார்த்து வச்சிட்டோம். இது எனக்கு 10 வயசு இருக்கிற அறிவில் நாட்டில் ஊரில் நடந்தது தான் எனக்கு சொல்ல தெரியும். ஆனால் இது அப்புறம் கண்டவங்க கண்டதெல்லாம் கதை கேட்டுறாங்க. அவர் இருக்கிற காலத்தில் நஷ்டமும் ஏழையோ எல்லாம் கிடையாது. அவர் இப்போ நம்ம இளநீர் தேங்காய்னு சொல்கிற மாதிரி
அந்த பரசுராமனை தான் பின்னாடியில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆனப்போ ஒரு பலி கொடுத்ததுனால, பலி கொடுத்தன்னு மக்களுக்கு தெரிஞ்சதுனால மாவேலி என்ற பேர் வந்தது. பரசுராமன் தான் மாவேலி. இதுதான் அதை அந்த நினைவுக்கு தான் கொண்டாடுறாங்க. ஆனால் மதுரையிலலாம் நல்லா கொண்டாடிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த கர்ணகிக்கும் கோவளம் சண்டையில் மதுரையில் அதுக்கு பிறகு கொண்டாடுறதில்லை. அதுக்கு முன்னே இந்த வெள்ளைக்கார ஆட்சியில் வர்றதுக்கு முன்னே மதுரையிலையும் ஓணாம் பண்டிகை கொண்டாடினது. இதுதான் உண்மையான கதை. அவரை மெக்சிகோவுக்கு தான் அனுப்பி விட்டாங்க. அதுதான் இங்கே பாதாளம் உலகம். நம்ம மெக்சிகோ தென் அமெரிக்காவில் இருக்குது. அப்புறம் செவ்விந்தியர்னு இன்னும் அங்கே இருக்கிறாங்க நிறைய ஜனங்கள். இதுதான் ஓணாம் பண்டிகையோட கதை. உத்திராட நட்சத்திரத்தில் அவர் வருவார். அவருக்கு பிடிச்ச ஒரு பலகாரம் அதுதான், அடை. இது இன்னும் பெருசாக சொல்லலாம், எனக்கு நெட்டு இல்லை. வணக்கம்.